நம்முடைய பிரச்சாரங்கள் அப்படிங்கிறதுல நிறைய மாற்றம் வந்துருச்சு. ஒவ்வொரு மாற்றமாக பார்ப்போம். முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பிரச்சாரம் பண்ணுறது அப்படின்னா, வீதி வீதியாக போவாங்க, வண்டியில் போவாங்க. ஒரு திறந்த ஜீப் மேலே வேட்பாளர் நின்றுக்கிட்டு அவருக்கு முன்னாடியே நிறைய பேர் ஓடிக்கிட்டே போடுங்கம்மா ஓட்டு ரெட்டலையை பார்த்து அப்படின்னு ஏதாவது ஒரு பாட்டு பாடிட்டு போவாங்க. உங்கள் சின்னம் கை சின்னம் அப்படின்னு. இந்த ஆட்டோக்கள் எல்லாம் வந்து கூம்பு ஸ்பீக்கர்களை பொருத்தி அவங்க மாட்டுக்கு ஏதாவது கத்திக்கிட்டு போவாங்க. இதுதான். அதை தவிர பண்டிங்ஸ் எங்கே பார்த்தாலும் வந்து கொடிகளை கட்டி பறக்க விடுறது, எல்லார் வீட்டுக்கும் துண்டு நோட்டீஸ் கொடுக்கறது, இதுதான் வந்து பிரச்சாரங்களாக இருந்தது. அதுக்கப்புறமா சுவர் ஓவியங்கள், பெரிய பெரிய சுவரை யார் வீட்டு சவத்தையோ இவங்க வந்து ரிசர்வ்டு ஃபார்னு இவங்க பேரை வேற போட்டுப்பாங்க. அதில் போய் படங்கள் வரைந்து உங்கள் வேட்பாளர், அதில் யூஸ்வலாக ஒரு 10 இருக்கும். ஏழைகளின் வேட்பாளர், விவசாயிகளின் வேட்பாளர், தொழிலாளிகளின் வேட்பாளர், இப்படி பாட்டாளிகளின் வேட்பாளர் அப்படின்னு போட்டு அந்த பர்டிகுலர் கான்ஸ்டியூன்சியோடைய வேட்பாளர் யாரோ அவருடைய பேரை போடுவாங்க. இல்லாட்டி அடுத்தது வந்து ஆசி பெற்ற வேட்பாளர் அவர். இவர் வந்து இந்திரா காந்தியின் ஆசி பெற்ற, எம்ஜிஆரின் ஆசி பெற்ற, ஜெயலலிதாவின் ஆசி பெற்ற, கருணாநிதியின் ஆசி பெற்ற, கலைஞரின் அன்பு தம்பி, இந்த மாதிரியாகவும் இருக்கும். இன்னைக்கு இந்த மாதிரியான போஸ்டர்ஸ் எல்லாம் யாரும் கண்ணால் கூட திருப்பி பார்க்கறது இல்லை. அப்போ பொதுச்சோறுனா எல்லாரும் அதில் வந்து கட்சி விளம்பரங்களை செய்யலாம், யாருக்கும் காசு தர வேண்டியதில்லை. அது அடுத்து அங்கிருந்தெல்லாம் எவ்வளவோ மாறி எலக்ட்ரானிக் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு வந்தாச்சு. டிவி, நியூஸ் பேப்பர், அதுக்கு நடுவில் துண்டுச்சீட்டு, இதெல்லாம் நீங்கள் அடுத்து வரிசையாக பார்ப்பீங்க. பட் இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவே ஒரு பெரிய விளம்பர மாயாஜாலம் நிறைந்ததாக மாறிடுச்சு. பெரிய 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 யூடியூப் ஆட்லாம் வருது. அதில் திமுக டோட்டலி அஹெட், எங்கேயோ போயிட்டாங்க. இதோட கூட கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற லெவலில் பல வந்துருச்சு. லாங் அட்வர்டோரியல் மாதிரி பாட்டுகள்லாம் போட்டு, இதெல்லாம் யூடியூப் ஆடுனா ஏதோ 10 செகண்ட் வரும், 30 செகண்ட் வரும்னு, அதெல்லாம் தாண்டி நீளமாக பல நிமிடங்கள் போகக்கூடிய, பல நிமிடங்கள்னு உட்காந்து பார்த்தா 1/2 மணி நேரத்துக்கு மேலே போகுது.